நவம்பர் 23ஆம் தேதி முதல் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும் காலவரையற்ற பொது வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதிய கமிஷன், குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட 36 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் நவம்பர் 23ஆம் தேதி முதல் பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட மத்திய அரசு ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர். கூட்டு போராட்டக் குழுவின் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் கண்ணையா இது தொடர்பாக வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ரயில்வே, தபால், பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து மத்திய அரசு துறை அலுவலர்களும் பங்கேற்க உள்ளதாக கூறினார். 7வது சம்பள கமிஷனின் புதிய சம்பள வீதங்களை மத்திய அரசு ஊழியர்களுக்கு தர வேண்டும் என்றும் 100% டிஏவை இணைக்க வேண்டும் என்றும் அதுவரை 25% இடைக்கால நிவாரணம் தர வேண்டும் என்றும் 2004க்கு பிறகு ஏறத்தாழ 5.5 லட்சம் ரயில்வே தொழிலாளர்களும் மத்திய அரசின் இதர துறையில் உள்ள 1.5 லட்சம் பேருக்கு கொண்டுவரப்பட்டுள்ள புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் எல்லா டிபார்ட்மெண்டிலும் அனைத்தையும் தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற கமிட்டியின் பரிந்துரையை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை கண்டித்து வருகின்ற நவம்பர் 23ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து ரயில்வே, தபால், பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து பிரிவு மத்திய அரசு ஊழியர்களும் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என டெல்லியில் 27ஆம் தேதி மதியம் நடந்த ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களது கோரிக்கைக்காக கடந்த 2.5 ஆண்டுகளாக மத்திய அரசு ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் போராடி வருவதாகவும் பிரச்சினைக்கு தீர்வு காணவே போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கண்ணையா தெரிவித்தார்.